பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் நலமா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் நலமா இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருப்பதினால் அவர் எல்லாவித நலத்தோடும் சுகத்தோடும் உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் உங்களை எத்தனையோ இருளான வாழ்க்கையிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவை அறியாத காலத்துல எத்தனை ஒரு இருளான பாதை, சொல்ல முடியாத துக்கங்கள், கவலைகள், சோர்வுகள், இப்படி எல்லாவற்றிலும் பாதிக்கப்பட்டு யார்கிட்ட சொல்லி அழுவோம்னு தெரியாத அளவுக்கு இருந்த உங்களுடைய வாழ்க்கை, அந்த ஆச்சரியமான ஒளியாகிய இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் வந்ததுனால இன்னைக்கு அவ்வளவு பெரிய கவலையோ துக்கமோ சோர்வுக்கோ இடமே கிடையாது. ஏனென்றால் நீங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அந்த ஆச்சரியமான ஒளி படைத்த இயேசுவின் நாமத்தினால நீங்க வேண்டிக் கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட அவருடைய புண்ணியங்களெல்லாம் நினைச்சு பாருங்கங்க. உங்களை எவ்வளவு தூரம் நடத்தி வந்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுனால உங்களுடைய வாழ்க்கையில் வந்த மாற்றங்கள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வந்த மாற்றங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து இன்னைக்கு நன்றி செலுத்துங்க. இதை குறித்து இன்னைக்கு பார்ப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, என்னது, அந்தகார இருளில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. ஆமா, நினைச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை எவ்வளவு அந்தகாரத்திலிருந்து விடுவித்து இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அறிஞ்சதுனால ஒரு குழப்பம் வருதா, ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஒரு கவலை நெருக்குதா, ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் பார்த்துக்கொள்வாருன்னு அருமையான வேத வசனத்தை உங்களுடைய கரங்களை கொடுத்திருக்கிறாரு. அருமையான சபைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. எத்தனை நல்லவர், எவ்வளவு ஆச்சரியமான ஒளியினத்துக்கு உங்களை அழைச்சிருக்கிறாரு. அது மாத்திரம் நீங்க அறிஞ்சா போதாது, அவருடைய புண்ணியங்களை உங்களுடைய பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே அறிவிக்கிறவங்களாவும் இருக்கும். தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வந்த விடுதலைய நீங்க நினைச்சு பார்த்து அறிவிக்கணும். ஒரு சோர்வு வருதா, அந்த சோர்வு வேலைக்கு முன்னாடி ஒரு காலத்தில் இயேசு கிறிஸ்துவை அறியாத காலத்துல எவ்வளவு பிரச்சனைல இருந்திருப்பீங்க. இன்னைக்கு இயேசு வாழ்க்கையில் வந்ததுனால எவ்வளவு மாற்றங்கள். அந்த அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவித்து பாருங்க. கர்த்தர் உங்களோடு இந்த பலத்த கிரியைகளை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.